என்னாச்சுக்கா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையாவே இருக்கீங்க. ஒரு நிமிஷம். என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள நீங்க 100 வார்த்தை பேசிடுவீங்க. இப்ப என்னடானா ஒண்ணுமே பேசாம போறீங்களே. இங்க பாரு, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா உன் வேலையை போய் பாரு. என்ன அன்பக்கா, எனக்கு வேற வேலை என்ன இருக்க போகுது? உங்களை இங்க இருந்து துரத்துறது தானே என்னோட ஒரே வேலை. இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க மறைப்பீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. அந்த பாஸ்கரை என்ன பண்ணீங்க? ஆமாண்டி, சொல்லு. என் புள்ளைய என்ன பண்ண? ஹே, என்னடி முழிக்கிற? சொல்லுடி, என் புள்ளைய என்ன பண்ண? ஏன் கிட்டதான் பதில் சொல்ல மாட்டீங்க? உங்க மாமியார் கிட்ட பதில் சொல்லிதானே ஆகணும். ஹே, என்னடி முழிச்சிட்டே இருக்க? சொல்லு. உன் புள்ளைய காணோன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. ஏற்கனவே அவனை போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. அவன் மாட்டினா அவனுக்கு இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு தெரியும். நீயும் புருஷனும் சேர்ந்துதான் என் புள்ளைய ஏதோ பண்ணிட்டீங்க. ஹே, என் புள்ள எங்கடி? என் புள்ளைய என்ன பண்ணீங்க? இப்படி அநியாயமா பழி போடுற வேலையெல்லாம் வேண்டாம். அவன் போலீஸ்க்கு பயந்துட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கான். ஹே, என் புள்ள உசுருக்கு பயந்து ஓடி ஒளிரவன் கிடையாது, மானஸ்த. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சதே உன்னையும் உன் புருஷனையும் கொல்றதுக்காக தான். அவன் நிச்சயம் உன்னை பார்க்க வந்திருப்பான். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். வரட்டும், அவன் என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன். ஏய், அப்படியே நடிக்காதடி. என் புள்ள திருவிழால வச்சு உன்னை பார்த்தன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவ என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கனே. அப்படியா? அவன் திருவிழாவுக்கு வந்தானா? ஏய், மறுபடியும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் அவளை பார்த்துட்டேன், உன்னை போட்டு தள்ளிட்டு போன் பண்றேன்னு என்கிட்ட அவன் சொன்னான். அதுக்கப்புறமா அவன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. பாஸ்கர் என்ன சொன்னான்? உன்னையும் உன் புருஷனையும் போட்டு தள்ளுறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்லு, ஏன் முழிக்கிற? அது நான் சொல்லவா? நீ என்ன சொல்லிருப்பேன் நான் சொல்லவா? விடாத பாஸ்கர், அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுன்னு சொல்லிருப்பேன். அப்படிதானே? உன் புள்ள மட்டும்தான் கெட்டவன்னா, நீ அவனை விட ரொம்ப கெட்டவன். அவன் மனசுல நஞ்ச கலந்ததே நீதான். உன்னாலதான் உன் புள்ள இப்படி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாண்டி, நான் அப்படிதான் சொன்னேன். அவன் ஆம்பளடி, அவன் 1000 செய்வான். நீ அவன் கூட அடங்கி வாடுறத விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு அப்படியே சுத்துவ. அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணும். ஏய், உன் திமிரையும் ஆணவத்தையும் அடக்கிறதுக்கு தாண்டி என் புள்ள ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானே. சொல்லுடி, என் புள்ள எங்க? அவனை என்னடி பண்ண? சொல்லு. அவன் என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஒழுங்கா வெளியில போயிடு. இல்ல ஏய், நான் போறேன்டி. என் புள்ள எங்கன்னு சொல்லு, நான் போறேன். நான் அவனை கொன்னுட்டேன். போ. போய் போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. போ. புள்ள மாதிரி ஒரு மிருகம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நான் அவனை கொன்னுட்டேன். அவன் எங்களை கொல்ல வந்தான். நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதான் நான் அவனை கொன்னுட்டேன். போ, வெளியில போ. இனிமே இங்க வந்த உன்னைய கொன்னுடுவேன். போ. ஏய், என் பிள்ளைய கொன்னுட்டேன்னு என்கிட்டயே சொல்றியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். என் பிள்ளையெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கதையா விடுற? வருவாண்டி, வந்து உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. பாக்குறேன்.
அதையும் நான் பாக்குறேன். ஓ ஆமா, நீ என்ன கேட்ட? அ, அ, இல்லையே, நான் ஒண்ணுமே கேட்கலையே. இனியா, 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 வா இங்க. இனியா, என்னம்மா இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? இனியா, என்னாச்சு? அது இங்கதானே. இங்க என்னம்மா பண்ற? அதான் நீங்க இங்கதானே பாஸ்கர் அங்கிளை புதைச்சிங்க. எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? இல்லம்மா, யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் நான் அங்க வந்தேன். அந்த ஜன்னலுக்கு வெளியே அவர் நின்னுட்டு இருந்தாரு. அவரு என்ன வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாரு. கூப்பிட்ட உடனே நான் பின்னாடியே வந்தேன். நான் வந்த உடனே அந்த செடிக்குள்ள அவரு காணாம போயிட்டாரு. இல்ல இனியா, அப்படியெல்லாம் கூப்பிட்டிருக்க மாட்டாரு. உனக்கு பேட் ட்ரீம்னு நினைக்கிறேன். நீ வா, அம்மா கூட வந்து படுத்துக்கோ. ட்ரீம் எல்லாம் இல்லம்மா, நான் நிஜமா பார்த்தேன். ஒண்ணும் இல்லை இனியா, நீ வா, அம்மா கூட வந்து படுத்துக்கோ. அம்மா, என்ன? அவரு என்ன ஏதாவது பண்ணிடுவாரா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவும் நானும் இருக்கோம். எங்களை தாண்டி யாரும் உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த அங்கிள் மோசமானவர் தானம்மா? ஆமா இனியா. இனியா, அவர் தப்பான ஆளு, அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நீ அவரை பத்தி யோசிக்காத. இல்ல, அவரு என்ன திட்டுற மாதிரியே இருக்கு. இங்க பாரு,
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவம், இந்த ராத்திரியில எங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா, நீங்க இனியாவை ரூம்ல படுக்க வச்சிருங்க. ம். என்ன இனியா, காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல, ஏன் தூங்காம இருக்க? ஹலோ. ஹலோ, நான் குழலி பேசுறேன். தெரியுது, சொல்லு. பாஸ்கரை கொன்னுட்டாங்க. குழலி, என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. நீங்க யோசிச்சதுதான் கரெக்ட். பாஸ்கர் திருவிழால உங்களை பார்த்துட்டு அன்பை போய் பார்த்திருக்கான். அங்கதான் கொலை நடந்திருக்கு. எனக்கு தெரியும். நிச்சயமா இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும்னு. சிவம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் தான். இல்ல இல்ல, பாஸ்கரை போட்டு தள்ளினது சிவம் கிடையாது, அன்பு. அன்பா? என்ன சொல்ற குழலி? பாஸ்கர் இனியாவை கடத்தி வச்சுக்கிட்டு அன்பை வர சொல்லியிருக்கான். அங்க நடந்த கை கலப்புல பாஸ்கரோட துப்பாக்கியை எடுத்து அன்பு பாஸ்கரை சுட்டுட்டா. சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? இனியாதான் சொன்னான். இனியாவா? நிஜமாவா சொல்ற? ஆமா, இனியாதான் இந்த விஷயத்த சொன்னா. ஒருவேளை நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இது சிவமோட பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா? இல்ல, இனியா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அன்பு, சிவம், நாம ஏதாவது டாக்டர் கிட்ட இனியாவை கூட்டிட்டு போலாமா? இல்ல, டாக்டர் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி இந்த உண்மையை வெளியே சொல்றது? சிவம், இனியா மனசுக்குள்ள பயம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதை நாம உடனடியா சரி பண்ணி ஆகணும். புரியுது. ஏதாச்சும் பண்ணணும் சிவம். எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. இப்படியே போனா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு ஆகணும் சிவம். ஒரே நாள்ல வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாத்தியா? அன்பு, நீ விடு, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். காயம் ஆறணும் சிவம், ஆனா அந்த தழும்பு ஆறவே ஆறாது. அதுதான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. எல்லாமே என்னாலதான். அன்பு, தேவையில்லாம எதுவும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி அன்பையும் சிவத்தையும் உள்ள தள்ளுங்க. பண்ணது அன்புனா சிவத்தை எப்படி உள்ள தள்ள முடியும்? நீங்க வக்கீல் தானே, உங்களுக்கு நான் சொல்லி வர தரணுமா? கொலை பண்ணது அன்பு, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு உடந்தையா இருந்தது சிவம். பாஸ்கரை கொண்டு இருந்தா பாடி கிடைச்சிருந்திருக்கணும்ல. இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. அது எப்படி கிடைக்கும்? பாடி வேணும்னா நாம தான் தோண்டி எடுக்கணும். குழலி, என்ன சொல்ற? ஆமா, மதுரையில அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட பாடி கார்ல கொண்டு வந்து எங்க வீட்டு தோட்டத்துல தோண்டி புதைச்சிட்டு அது மேல ஒரு 5 ரோஜா செடியை தோண்டி வச்சிருக்கான். டிக்கில ஒரு டெட் பாடி இருக்கு, அதான் பார்க்கணுமா? என்ன இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? நான் இப்ப எங்க டென்ஷனா இருக்கேன்? அதான் தெரியுது. போலீஸ பார்த்ததும் உன் முகல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன? எதுக்கு இந்த ரோஜா செடி இப்ப தரையில வைக்கணும்? தரையில வச்சதானே நல்லா வளரும்.
அக்கா பட்டுன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டு தோண்ட சொல்லுங்கக்கா. அதோட இவங்க கதை முடிஞ்சிரும்ல. குழலி, சிவம் அன்பு கதை இவ்ளோ ஈஸியா சீக்கிரமா முடியும் நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு எண்டு கடை நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? பொறுமையா இருந்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரி, நீங்க போங்க. நான் மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். என்ன அரிசி, அப்படி என்ன அவசரம் உனக்கு? சொல்லு. ராஜசேகர், பாஸ்கர் செத்துட்டான். என்ன சொல்ற அரிசி? ஆமா, பாஸ்கரை கொன்னுட்டாங்க. யாரு? ஐயோ, அன்பும் சிவமும் தான். நிஜமாவா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? குழலி தான் இப்ப என்கிட்ட சொன்னான். ஏய், என்ன அரிசி, குழலி சொன்னா நீ நம்பிடுவியா? அவ பேச்ச நம்பி நீ எதுவும் செய்யாத. ஐயோ இல்ல ராஜசேகர், குழலி சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லா விஷயமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆமா, பாஸ்கர் திருவிழாவில் என்ன வந்து பார்த்தான். அன்பையும் சிவத்தையும் கொல்ல போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் பாஸ்கரை பார்க்கவே இல்லை. ஆனா அன்பு சிவமும் 2 பேரையும் நான் பார்த்தேன். இதுல இனியாவுக்கு கூட ஏதோ தெரிஞ்சிருக்கு. நான் ஏதாவது கேட்டா இனி அதாவது மழப்பலாவே பதில் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ற அரிசி? எனக்கு இப்பதான் தோணுது, நான் திருவிழால இருந்து கிளம்பும் போது நானும் உங்க கார்ல வரேன்னு சொன்னப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் சிவம் என்ன வேண்டான்னு தான் சொன்னான். அப்போ திரும்ப என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்புறம் என்ன கார்ல ஏத்திக்கிட்டான். அன்னைக்கு மட்டும் என் லக்கேஜ் எடுத்து நான் காருக்கு பின்னாடி வச்சிருந்தா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி காருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? சொல்லு அரிசி. பாஸ்கரோட டெட் பாடி. இத்தனை நாளைக்கு அப்புறம் என்னால இப்பதான் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அரிசி, அப்படி பாஸ்கர் கொண்டு இருந்தா பாடி அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இங்க கொண்டு வரணும்? உங்களுக்கு புரியலையா ராஜு? பாஸ்கரோட பாடி கிடைக்கலனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு அவனை போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா பாஸ்கர் கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டான். அப்போ சிவம் பாஸ்கரோட பாடியை கார்ல வச்சு இங்க கொண்டு வந்தான்னு சொல்ல வரியா? ஆமா. அது எப்படி 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களால பாஸ்கரோட டெட் பாடியை கார்ல வச்சு எடுத்துட்டு வர முடியும்? நான் மட்டும் அன்னைக்கு கூட கார்ல வரலன்னா அவங்க எங்கேயாவது வர வழியிலே பாடியை டிஸ்போஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட என்ன அங்க இருந்து துரத்துறதுலே குறியா இருந்தாங்க. நான் தான் அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு வாண்டடா இருந்தேன். ராஜசேகர், அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரியே ராத்திரி எல்லாருக்குமே சீக்கிரமா தூக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு நாங்க குடிச்ச பால்ல அவங்க ஏதோ கலந்து கொடுத்திருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஏதோ தோட்டத்துல புதுசா ஏதோ ரோஜா செடி நட்டு வச்சிருந்தாங்க. அரிசி, அப்போ பாஸ்கரோட பாடிய அவன் வீட்டு கார்டன்ல போச்சிருக்கான்னு சொல்றியா? சந்தேகமே இல்ல. அதான் உண்மை. அந்த கொலை நடந்ததை இனியா கண்ணால பாத்திருக்கா. அதனாலதான் அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. பாஸ்கர் செத்ததுல இருந்து அவனை புதைச்ச வரைக்கும் எல்லாமே இனியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன அரிசி, இனியாவை கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மையை சொல்ல வச்சிடலாம். உனக்கு இனியாவை பத்தி தெரியாது ராஜு. அவ அப்படியே அவங்க அப்பா பக்கம் பெல்ட்டி அடிச்சிருவா. அப்ப போலீஸ் கிட்ட சொல்லி அந்த இடத்த தோண்ட சொல்லிடலாம். அதத்தான் இப்ப நம்ம செய்யவே போறோம். சரி, வா போலாம். இரு, நான் முதல்ல அங்க போறேன். நீ அந்த காமாட்சி அம்மாவை கூட்டிட்டு நேரா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அரசி, எனக்கு ஒரு டவுட். வீட்டுக்கு முன்னாடி பாடியை புதைக்கிற அளவுக்கு சிவம் அவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைக்கிறியா? அவனுக்கு ஈஸியான வழியா அது மட்டும்தான்.
வேற அவன் எங்க அதை புதைச்சிருந்தாலும் அதை யார் வேணாலும் பாத்திருப்பாங்க. அது அவனுக்கு பிரச்சனை ஆயிருக்கும். அதனால பாடி அங்கதான் இருக்கு. நீ பாஸ்கரோட லாயரா அங்க போ. சிவம் அன்பு கையில போலீஸ் விலங்கு போடுறத நம்ம 2 பேரும் கண்ணால பார்த்து ரசிக்கிறோம். அதுக்கப்புறம் இனியாவும் ஓவியாவும் நம்ம கூட தான் நிரந்தரமா இருப்பாங்க. நாம அவங்கள கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம். ஓகே? நைஸ், செம்ம பிளான். நீ ஒன்று பண்ணு, நீ நேரா சிவம் வீட்டுக்கு போயிடு. நான் காமாட்சி அம்மா கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரா சிவம் வீட்டுக்கு வந்துடுறேன். அவங்க கதை இன்னையோட முடிஞ்சது. கரெக்ட்.